Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வில் குளறுபடி என தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. பதிவாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு தமிழகம் முழுவதும் நடைபெறும் சூழலில் தற்போது போராட்டமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சம்பத் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சம்பத், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. சென்னையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் அரும்பாக்கத்தில் உள்ள வைஷ்ணவா கல்லூரி தேர்வு மையத்தில் நிர்வாக குழப்பம் காரணமாக தேர்வர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு தேர்வு தொடங்க உள்ள நிலையில் காலை 9 மணி அளவில் தேர்வு எழுத வந்த தேர்வர்களுக்கு இங்கே தேர்வு எழுத இடம் ஒதுக்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தேர்வர்களின் ஹால் டிக்கெட்டுகள் அரும்பாக்கம் வைஷ்ணவா கல்லூரி என்ற தேர்வு மையம் என்று குறிப்பிட்டிருந்ததாலும் கல்லூரியில் தேர்வு நடப்பதற்கான போதுமான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை என தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தேர்வர்களுக்கும் நந்தனத்தில் உள்ள மற்றொரு தேர்வு மையத்திற்கு செல்லுமாறு அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. காலை 9:30 மணிக்கு நடைபெறும் தேர்வுக்கு அரை மணி நேரத்திற்கு முன்பதாக இந்த தகவல் கொடுக்கப்பட்டிருப்பதால் எங்கும் அப்படி செல்ல முடியாது என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து இவர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால அதிர்ச்சி அடைந்த இந்த தேர்வர்கள் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 300க்கும் மேற்பட்டோர் திடீரென பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. அந்த பகுதியில் இருபுறங்களும் கடுமையான ஒரு போக்குவரத்து பாதிப்பு என்பதும் ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டது. அதே போல் அரும்பாக்கம் வைஷ்ணவா கல்லூரி தேர்வு மையத்திற்கு 800க்கும் மேற்பட்ட தேர்வுகளுக்கு ஹால் டிக்கெட்டுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் சுமார் 150 பேருக்கு மட்டுமே இருக்கைகள் ஒதுக்கப்பட்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டதாகவும் தேர்வர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஏற்கனவே முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதன்மை தேர்வு எழுத வந்த தங்களை தேர்வு நிர்வாகம் அழைக்கழிப்பதாகவும் தேர்வு எழுத வந்தவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை தகவலின்படி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் என்பது வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பல்வேறு தேர்வு மையங்களும் இது போன்ற குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தேர்வு மையங்களில் ஒழுங்கான நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அரும்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தேர்வர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என கூறி சாலையில் அமர்ந்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மற்ற தேர்வு மையங்களிலும் தேர்வுகள் நிறுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஒழுங்கற்ற நிர்வாக முறையால் தேர்வுகள் நடத்தப்படாமல் ஏற்பட்ட இந்த குழப்ப நிலை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தேர்வு என்பது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது அண்மை தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் நிலவி வருகிறது. அரும்பாக்கம் பகுதியில் தேர்வர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். சென்னையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் அரும்பாக்கம் பகுதியில் திடீரென இந்த குழப்பத்தினால் போராட்டம் ஏற்பட்டிருக்கிறது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி சம்பத்குமார். இதுல வந்தாதான் நம்புவான். இதுதான் மெயின். அவன் தான் போடணும். அவன் போடவே மாட்டேன். லைவே போடலாம். குளிர கட்டிட்டு இருக்கான். நாளை வரல இங்க வந்தாதானே சொல்லணும்.